எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வதாரும் வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது ஏன்? இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 6வது வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. என்னவா? நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். 10 கன்னிகைகளை குறித்து இயேசு ஒரு உவமையை சொன்னார். அதுல 5 கன்னிகைகள் எப்படிப்பட்டவர்கள்? ஆயத்தமுள்ளவர்கள். 5 கன்னிகைகள் ஆயத்தம் இல்லாதவர்கள். மணவாளன் வரும்போது எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? நடு ராத்திரியில மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுச்சு. என்ன நடந்தது? எல்லாம் தூங்கும்போது அவங்க வச்சிருந்த தீவெட்டிகள் எல்லாமே அணைஞ்சு போச்சு. இப்போ வருகிறாருன்ற சத்தம் கேட்ட உடனே மடன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தீவெட்டியை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அதில் 5 பேர் தீவெட்டியோடு கூட எண்ணெய் கொண்டு போயிருந்தாங்க பாத்திரத்தில். அதனால் அணைஞ்சு போன அந்த தீவெட்டியை எண்ணெய் ஊற்றி எரிய வச்சுட்டாங்க. ஆனால் மற்ற 5 பேர் இருக்காங்களே, அவங்க எண்ணெய் கொண்டு போகலை. இப்போ அணைஞ்சிச்சு. இந்த சிச்சுவேஷனில் மற்றவங்க 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவங்கள கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கடையில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா எங்களுக்கும் போதாமல் போச்சு, உங்களுக்கும் போதாமல் போச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் வேண்டாம். ஆகையினால நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கிங்கன்னு. இப்போ இவங்க கடைக்கு போகிறாங்க. மணவாளன் வந்துட்டார். வந்தால் என்ன நடக்குது? ஆயத்தமாக இருந்த 5 பேர் போயிட்டாங்க. மீதி ஆயத்தம் இல்லாத 5 பேர் இருந்துட்டாங்க. சரிங்க, இயேசு வரும்போது ஆயத்தமாக இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மீதி உள்ளவங்க இங்கே தான் இருப்பாங்க. அந்திகிறிஸ்து ஆட்சி, அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில சிக்கிடுவாங்க. நல்லா கவனமா கேட்டுங்க. இன்னைக்கு மேலே போனவங்களுக்கு பற்றி கவலை இல்லை. அங்கே அவங்க வந்துட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் நடக்கும். ஆனால் இங்கே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சர். அந்திகிறிஸ்து ஆட்சி என்று சொல்லக்கூடிய 666 முத்திரை உள்ள ஒரு மிருகத்தின் ஆட்சி அது நடக்கும். ஒரு சாம்பிள் ஒன்று சொல்றேன். அந்த ஆட்சியின் நாட்களிலே 5 மாதம் அளவும் வெட்டுக்கிளிகள் வருமா. அந்த வெட்டுக்கிளி எப்படி இருக்குமா? யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகள் மாதிரி இருக்குமா. கொடுக்கு இருக்கும், அது கடிக்கும். அது எப்படி இருக்குமா? அந்த கடி
தேள் கொட்டின மாதிரி இருக்குமா. இந்த நேரத்தில் இவங்க சாவை தேடுவார்களாம், சாவை தேடுவார்களாம். அப்படி தேடும்போது அந்த சாவு விலகி போயிருமா. சாக முடியாது. சூசைட் பண்ணிக்கலான்னு விஷம் குடித்தாலும் அவன் ஜாலியாக நடந்து போவான். தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தாலும் ட்ரெயின் போகும், ஆனால் அவன் எழுந்து நடந்துருவான். மேலே தூக்கு போட்டு தொங்கிடலான்னு சொன்னாலும் கொஞ்ச நேரம் கழித்து அவனை இறக்கி விட்டீங்கன்னா அவன் நடந்து போயிடுவான். இதாங்க நிலைமை. இப்போ இயேசு வந்தா பறக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, இங்கே எப்படினாலும் வாழ்ந்துட்டு போவோம், போ எல்லாரும் மாதிரி நம்மளும் இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்க எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போவோம் சொன்னால் சபையை நடத்த வேண்டியதில்லைங்க, சபையே நடத்த வேண்டியதில்லை. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திக்க வைக்க வேண்டும் என்கிறதுக்கு தான் சபையை நடத்துகிறோம். அதுக்கு தான் சபை நடத்துகிறோம். இல்லாட்டி நான் சபை நடத்துறது வேஸ்ட்டு, நீங்கள் கூடி வர்றது வேஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன். பவுல் அழகா சொல்லுவார், ரோமர்கள் இருப்போம் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இப்போ ரோமருக்கு எழுதுறார், சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம் இருக்கு. யார் இஸ்ரவேலர்கள்? இஸ்ரவேலர்கள் யெகோவாகிய தேவனை வணங்கக்கூடியவர்கள். கவனிச்சுங்க, பக்தி உள்ளவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். ஆனால் பவுலுக்கு என்ன, ஐயோ இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோகம் போக முடியாது, ஆகவே அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை உடையவராய் அவர் ஜெபம் பண்றார், விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன சொல்றார் பாருங்க அந்த இஸ்ரவேலர் குறித்து. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. ஆனா என்ன சொல்றாரு, தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று சாட்சி சொல்லுகிறேன். சாதாரண ஆட்கள் இல்லைங்க, வைராக்கியமான ஆட்கள். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொன்னாதுன்னா, இந்த யூதர்கள் பேனாவில் இங்கு வச்சு எழுதினாங்கன்னா ஒரு அடுத்த எழுத்து யெகோவா அப்படின்னு எழுதணும்னா இருக்கிற இங்கெல்லாம் கொட்டிட்டு புது இங்கு தான் போடுவாங்க. அப்புறம் யெகோவா அப்படின்னு எழுதிட்டு அடுத்த வார்த்தை வேற வார்த்தைகள் எழுதணும்னா இந்த இங்கை கொட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சவங்க, ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளவங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, அவளுக்கு தேவனை பற்றி வைராக்கியம் உண்டுன்னு எங்களுக்கு தெரியும். நான் சாட்சி சொல்றேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, வேதத்தின் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருக்குது. இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்கனர் சிஎஸ்ஐயில் உள்ளவர்களுக்கு தேவனை குறித்து வைராக்கியம் உண்டு. அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவாரா அப்படின்னு கேட்டா வருவாருன்னு. ஏன் வர்றாருன்னு கேளுங்க, நியாயம் தீர்க்க வருகிறாருன்னு சொல்லுவாங்க. அடி என்ன கிறிஸ்டியன்ஸுங்க, அவங்க நியாயம் தீர்க்க வருகிறாருவாங்க. அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆண்டவர் மேல வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த லெந்து டேஸ்னுவாங்க, லெந்து நாட்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு விவரம் புரியுமா என்னன்னு தெரியல. அந்த லெந்து நாள்ல அவங்க 40 நாள் கறி சாப்பிட மாட்டாங்க, 40 நாள் பூ வைக்க மாட்டாங்க, 40 நாள் சிகரெட் குடிக்க மாட்டான், 40 நாள் சினிமா பார்க்க மாட்டான். ஏன் இப்படி செஞ்சா? நான் ஒருத்தர் கேட்டேன், இந்த 40 நாள் இப்படி செய்றீங்களே, ஏன் இப்படி செய்றீங்க? இயேசுவே 40 நாள் உபவாசம் இருந்தாரு, அதனால நாங்க இருக்கிறோம். எப்ப இருந்தாரு?
அவர் சாவறதுக்கு முன்னால இருந்தாருன்றாங்க. அட பாவி, அதான் சொன்னார், என் ஜனங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, பூ வைக்க மாட்டான், கறி சாப்பிட மாட்டான், சினிமா போக மாட்டான், தப்புக்கு போக மாட்டான். 40 நாள் வைராக்கியம் இருக்கிறது, ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. சாவறதுக்கு முன்னால் 40 நாள் உபவாசம் இருந்தாரு. உங்களுக்காக தெரியுமா? அவர் அப்ப இல்லையே. எப்ப இருந்தார்? ஊழியத்துக்கு வருவதற்காக, அவர் தன்னை திடப்படுத்திக் கொள்வதற்காக அப்போதான் 40 நாள் உபவாசம் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு வர்றாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரும்னால இருந்த உபவாசம். மற்ற நாட்களில் இருந்திருக்கிறாரு, ஆனா 40 நாள் இருந்ததாக மற்ற நேரங்களில் சொல்லப்படலை. சரி, கவனிச்சுங்க. இப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கும். எப்படி தெரியுமா? செயின்ல சிலுவை போட்டிருப்பாங்க. செயின்ல சிலுவை போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னு கேளுங்க. இயேசு தொங்கின சிலுவை. ஐயா, இயேசு தொங்கின சிலுவை. இவன் போட்டுக்க சிலுவை கல்ல தொங்கின சிலுவையா, இயேசு தொங்கின சிலுவையா? 2 பேரும் சிலுவையில் தான் தொங்கினாங்க. அது சிலுவை கொலை மரம், ஆனா வைராக்கியத்தோடு போட்டிருக்கிறான். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சியில ஊழியம் செய்த நாட்களிலே கீதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜவுளிக்கடை, அந்த ஜவுளிக்கடை ஓனர் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரு. நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். அவர் ஜீசஸுடைய சின்ன சொருவத்தை கோல்டுல செஞ்சு வச்சிருந்தாரு. கோல்டுல, தங்கத்துல வச்சிருக்காரு, பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஒரு நாள் எடுத்து கீழே வச்ச. நானும் தான் பார்க்குறேன், என்ன சார் சொருபம் வைக்க கூடாதுன்னா இது மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்களே சார். என் ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியத்துல தங்கத்துல சொருபம் வச்சிருக்கிறேன். ஆனா உங்க ஆட்கள் எப்படி தெரியுமா? கருணாநிதி படம், அண்ணாத்திர படம், காமராஜர் படம், பெரியார் படம் போட்ட படத்திற்கு மத்தியிலே இயேசு கிறிஸ்து படத்தையும் போட்டிருப்பாங்க அட்டை. அதை 10 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வைக்கிறான். நான் நேசிக்கிறானா ஆண்டவரே, இல்ல அவன் நேசிக்கிறானா? ஒரு கேட்ட கேள்வி. பிளாட்ஃபார்ம்ல போட்டு வைப்பாங்கல்ல, படங்கள் போட்டு வைக்க மாட்டாங்க. அதுல ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு படத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல மாட்டி வச்சு அவன் வணங்குறான். எங்க அவன் வைராக்கியம் உள்ளவன? நான் தங்கத்துல வச்சிருக்கேன், தங்கத்துல வச்சிருக்கேன், எனக்கு வைராக்கியம் இருக்குன்றார். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன் இப்படி? யாதொரு சொருபத்தையாவது விக்கிரகத்தையாவது நீ உண்டாக்க வேண்டாம் தான் சொன்னார். ஆனா அது அறிவு இல்லை, அதனால தான் செய்யறாங்க. ஆனா வைராக்கியம் இருக்கா? வைராக்கியம் இருக்கு. அருமையான சௌரியே, உனக்கு வைராக்கியம் இருக்கலாம், ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம். அதனால தான் சொல்றான், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இப்போ ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பவுலுடைய விருப்பம். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. இப்ப அவங்களுக்கு தான் தேவனை குறித்து எண்ணம் இல்லை, அறிவு இல்லை. நம்ம எப்படி? நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, நமக்கு அறிவு இருக்கா? நான் உலக அறிவை கேட்கல. இப்போ பார்ப்போம், நமக்கு அறிவு இருக்குதான்னு பார்ப்போம். அவனுக்கு அறிவு இல்லாதனால தாங்க அந்த மாதிரி இருக்கிறான். ட்ரெடிஷனை செய்யறான். அவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு வைராக்கியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா ஏன் அப்படி பண்றான்? அவனுக்கு வைராக்கியம் இருக்குது,
ஆனா அறிவுக்கேற்ற, வேதத்தின் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க வந்தாரு. நீங்க ரட்சிக்கப்படலைன்னு வச்சுங்க, அவர் வந்த நோக்கமே நிறைவேறலன்னு அர்த்தம். இது வரைக்கும் ரட்சிக்கப்படாம அங்க உட்கார்ந்துறீங்கன்னா, இயேசு பாவத்தின்னு ரட்சிக்க வந்தார். இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிச்சிங்க, எனக்கா ரத்தம் நீங்க மன்னிங்கன்னு கேட்டு மன்னிப்பு கேட்டு இயேசு ஏத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒழுங்கா சபைக்கு வா, வந்து சீஷனாகி ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, நீ ரட்சிக்கப்பட்ட. ஓகே, சரி. இங்க ரட்சிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? வாசிங்க, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்ன சொல்றாரு? என் ஜனங்கள். அவன் வைராக்கியம் உள்ளவன், தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவன். ஆனா என்ன இல்லாதவன்? அறிவு இல்லாதவன். ஆனா ஆண்டவர் தம்முடைய தேவ ஜனத்தை பார்த்து, என் ஜனங்கள் அறிவு இல்லாம இருக்கிறாங்களே, அது எப்படி? அப்போ அவன் அறிவு இல்லாம இருக்கான், அதனால தப்பு பண்றாங்க. இப்போ நீங்களும் நானும் அறிவு இல்லாம போனா அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? என்னங்க வித்தியாசம்? அவன் அறிவு இல்லாம இருக்கிறான், ஆனா என்ன செய்யறான்? தேவனை குறித்து வைராக்கியமா இருக்கிறான். ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, அறிவு இல்லாதனால தான் அப்படி பண்றான். நீங்களும் நானும் அறியப்பட்டு நாம ஞானஸ்நானிச்சோம், நமக்கு இப்போ அறிவு வேணுமா வேண்டாமா? நமக்கு இப்போ அறிவு இல்லைன்றாரு. என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் அழியிறாங்களே, சங்காரமாகிறார்களே. அருமையான சௌர்ணே சௌரிய கேட்டுக்கோ, நீ ரட்சிக்கப்பட்டவை, நீ ரட்சிக்கப்பட்டவன். உனக்கு வேதத்தின் அறிவு இல்லாவிட்டால் சங்காரமாயிருவ, அழிஞ்சிருவேன், நரகமன் அக்னி கடலுக்கு போயிருவேன். இன்னைக்கு இயேசு ஏன் நமக்காக பலியானார் என்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். தம்மை தாமே இயேசு ஏன் ஒப்பு கொடுத்தார்? முதல்ல ஒரு வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 49:9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இந்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. கவனமா கவனிச்சுங்க. இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுருச்சு. மிகவும் அருமையானது. பாவத்துல வாழ்ந்தோம், ஆத்துமா செத்து போச்சு. ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டோம். இயேசு ஏற்றுக்கொண்டனால என்ன வந்துச்சு? அதுக்கு ஜீவன் வந்தது. ஜீவன் வந்தது, மீட்கப்பட்டுட்டோம். ஆனா இந்த ஆத்மாவை குறித்த சரியான காரியம் உங்களுக்கு புரியணும். இந்த ஆத்மாவை குறித்த எண்ணம் இன்றைக்கு ஜனங்களுக்கு மத்தியிலே இல்லை. கேட்டான், என் குடும்பம், நான், என் புருஷன், என் மனைவி, என் புள்ள, நாங்க நல்லா இருக்கணும், துட்டு சேர்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இந்த ஆத்மாவை குறித்த அறிவு இல்லாதனால அழியிறாங்க என்றார். இயேசு வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக இருக்குது. 1 Thessalonians 5:23 இருக்கும். இப்ப அதை எடுக்காதீங்க. இயேசு வரும்போது 3 காரியமும் குற்றம் இல்லாம இருக்கணும். 1 ஆவி, அப்படின்னா எண்ணம், அடுத்தது சரீரம், அடுத்தது ஆத்மா. சரீரத்தை சுத்தமா இருக்கணும், ஆத்மாவை சுத்தமா இருக்கணும். அப்படின்னா எப்போ ஆத்மா கெட்டு போயின்னு சொல்லுங்க? பாவம் செய்யும் போது கெட்டு போயிடும்.
அப்ப நம்ம ஆத்மாவை சுத்தமா காப்பாத்திக்கணும். இந்த ஆத்மா குறித்து கவலை இல்லாம இருக்கிற பாவம் இஷ்டத்துக்கு செய்யறோம். ஏன் தெரியுமா? என் ஜனங்களுக்கு அறிவு இல்லை. ஏன் ஜனங்களுக்கு அறிவு இல்லைன்றார். எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. வேதம் சொல்றத கொஞ்சம் கவனிப்போம். வாசிங்க. 1 தீமோத்தேயின் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்ன? இயேசு ஏன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்கிற தலைப்பின் கீழ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க வேதம் என்ன சொல்லுது? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. அப்ப இயேசு எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில் அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? எல்லாரையும் மீட்கும்படியாய். சரி, ஆங்கில வேதத்தின்படி சத்தினுடைய கைகளிலே சிக்குண்ட அவர்களை மீட்கும்படியாய் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாம். நீங்களும் நானும் சத்தினுடைய கைகளில் தான் இருந்தோம். என் தேவன் உங்களை என்னை மீட்டார். ஆமென். எதனால? நமக்கு பலியானார், நானும் நீங்களும் ஒப்பு கொடுத்தோம், நம்மளை மீட்டார். ஓகே. ஆனா மீட்ட பிறகு அந்த வேதத்தை குறித்த அறிவு இல்லாமையினால் தான் இன்னைக்கு சங்காரம் ஆயிட்டாங்க. அழிஞ்சுதான் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தேவனை குறித்த அறிவு இல்லை. ஏன்? ஆண்டவர் பலியானார், ஒப்பு கொடுத்தார். 1, பாவத்திலிருந்து விடுதலையாக்க. 2வது ஏன் ஒப்பு கொடுத்தாரு பார்த்துங்க, நல்லா கவனிச்சுங்க. வாசிப்போம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லுது பாருங்க. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எப்படி? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? எதுக்காக ஒப்பு கொடுத்தாரா? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா என் ஜனங்கள் அறிவு இல்லாமல் அழிஞ்சிருவாங்க, அறிவு இல்லைன்னா அழிஞ்சிருவாங்க. கரெக்டா சொல்லுங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படிக்கு தேவ சித்தப்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். பாவத்தில் மீட்கப்பட்டோம். ஓகே. ஆனால் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு பலியானார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா இந்த உலகம், இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்தும் நீயும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா இந்த உலகத்தின் பிரபஞ்சம் என்னங்க? இந்த பிரபஞ்சம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தின் மக்கள் நடத்தி கொண்டிருக்கிற ட்ரெடிஷன்ஸ். உலகம் யாருடையது? சாத்தானுடையது. உலகம் சாத்தானுடையது. இயேசு சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணு இல்லை. அது என்ன ஒண்ணு இல்லைன்னா? உலகத்தின் பாரம்பரியங்கள் ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. இந்த உலகம் பாரம்பரியத்தினால் சிக்கி இருக்குது. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உங்களை என்னையும் மீட்பதற்காக தம்மையே பலிவிட்டார். முதல்ல எது? பாவத்திலிருந்து மீட்க. 2வது பொல்லாத பிரபஞ்சத்தின் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தின் மட்டும் இல்ல, பாரம்பரியம் நிறைஞ்ச இந்த உலகத்திலிருந்து மீட்கத்தான் அவர் தன்னைத்தானே பலியாக்கினார். ஆமா, இந்த அறிவு இருக்கா உங்களுக்கு?
இந்த அறிவு இருந்துச்சுன்னா பாரம்பரியமே செய்ய மாட்டீங்களே. ஆனா இன்னைக்கு எத்தனை பேரு ட்ரெடிஷனை கை கொண்டுட்டு இருக்கிற, பாரம்பரியம் கை கொண்டுட்டு இருக்கிற, எத்தனை பேர் பாரம்பரியத்தை சாதாரண நாள் பார்க்கிற, நேரம் பார்க்கிற, மாசம் பார்க்கிற, அப்புறம் இது ஃபுல் மூனா இல்லைன்னா அமாவாசையா, ஏங்க இதெல்லாமா பார்ப்பீங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஆண்டவர் பற்றி அறிவே கிடையாது, வசனத்தை பற்றி அறிவே. அதனால தான் பார்க்கிறேன், அதனால தான் பார்க்கிறேன். ட்ரெடிஷன், எங்க ட்ரெடிஷனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அது எங்க உள்ளது? உலகத்தில் உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுக்கு அறிவு இல்லாமையினால அழிறாங்கன்றார். என் ஜனங்கள் ட்ரெடிஷனை கை கொள்றாங்கன்றார். யோசித்து பார், நீ வாழ்க்கையில உன் குடும்பத்துல ட்ரெடிஷன்லாம் கை கொள்ளலையா? ஏன் கை கொண்ட தெரியுமா? என் ஜனங்களுக்கு அறிவு இல்லாம போச்சு. எங்க அவன் தான் அறிவு இல்லாம ஆண்டவரை பற்றி வைராக்கியத்தோடு வாழ்றான், அறிவு இல்லாம போயிட்டு அதான் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறான். ஆனா உனக்கு அறிவு இருக்குதல்ல, ட்ரெடிஷனை விட்டு விலகு, பாரம்பரியங்களை விட்டு விலகு. எங்க இயேசு பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தம்மை அர்ப்பணித்தார். இரண்டாவதாக இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. இந்த பிரபஞ்சம் யாருடையது? சாத்தானுடையது. இதுல நீங்களும் நானும் சிக்கிடக்கூடாதுன்னு உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக பண்ணார். எத்தனை பேர் பாரம்பரியத்தை கை கொள்றீங்க? வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். நல்லா கவனிங்க. உங்கள் முன்னோர்களால் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. பாரம்பரியம்ங்கிறது என்னவா? ஆண்டவர் பார்வையில வீணான நடத்தை. அதிலிருந்து என்னவா? வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். எப்படி மீட்கப்பட்டீங்கன்னு பாருங்க. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இது வசனம் தானேங்க? இது வசனம் தானே? எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? கரெக்ட் ஆன்சர் சொல்லணும். எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? விலையேறப்பட்ட ரத்தத்தினால். எதினால் மீட்கப்பட்டோம்னா தான் விலையேறப்பட்ட ரத்தம். ஐயோ ஐயோ, இப்படிதான் பரீட்சை எழுதுவாங்க. கேள்வி ஒன்னா இருக்கும், ஆன்சர் ஒன்னா இருக்கும். எங்க எதினால் மீட்கப்பட்டோம்னா தான் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். எதிலிருந்து மீட்கப்பட்டோம்னா வேதம் சொல்லுது, முன்னோர்களால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையாகிய பாரம்பரியத்திலிருந்து. சரி, இதுக்காகத்தான் இயேசு என்ன பண்ணார்? இப்பிரபஞ்சத்தின் விடுதலையாக்க தம்மை. சரி, இந்த அறிவு உங்களுக்கு இருக்குதா? ஒழுங்கா சொல்லுங்க. என் ஜனங்கள் அறிவு இல்லாம தான் அழிகிறாங்க. இந்த அறிவு இருக்குதா? இந்த அறிவு இல்லாதனால தான் பாரம்பரியம் செய்யற. அவனை மாத்திரம் அவன் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இப்படி எல்லாம் வைராக்கியமா இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும், ஆகவே ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணணும். அடே ஒன்ன பாரு, நீ உனக்கு அறிவு இல்லைல்ல, அதனால என்ன பண்ற? பாரம்பரியத்தை கை கொள்ற. ஏன் கை கொள்றாங்க? ஏங்க உங்களை என்ன இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தான் அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? தம்மை தாமே பலியாக்குனார். அப்போ தம்மை தாமே பலியாக்குனது ஒண்ணு பாவத்தின் விடுதலையாக்க, 2 பாரம்பரியத்தின் விடுதலையாக்க. ஆனா விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் எத்தனை பேர் பாரம்பரியத்தை கை கொள்றோம்? எத்தனை பேர் பாரம்பரியத்தை செயல்படுத்துறோம்? ஏன்? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால அழிகிறாங்களே. என் ஜனங்கள் தான்
ஏன் ஜனங்கள் தான், ஆனா உங்களுக்கு அறிவு இல்லையே. சௌரனே, சௌரியே, கொஞ்சம் யோசித்து பார். உன் குடும்பத்துல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்லல, ஆனா உன்னை பாரம்பரியம் செய்யும்படி வலுக்கட்டாய் படுத்தினாங்கன்னா முடியாதுன்னு சொல்லு, முடியாதுன்னு சொல்லு. ஏன்னா நீ அறிவுள்ளவனா இருந்தால், சரியான அறிவுள்ளவனா இருந்தால், வேத வசனத்தின் அறிவுள்ளவனா இருந்தால் நீ பாரம்பரியத்தை கைக்கொள்ள மாட்ட. கல்யாணத்துக்கு நாள் பார்ப்பாங்களா? எல்லாருக்கும் லீவு, அதனால அந்த லீவ்ல வச்சுக்கலாம்னா அது வேற. அப்புறம் என்ன பார்க்குறாங்க? எனக்கு தெரிந்த நாங்க தான் பெஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அந்த சபையில் இருந்தாங்க. அந்த சகோதரிக்கு திருமணம் நிச்சயம் பண்ணாங்க. திருமணத்துக்கு புடவை எடுக்க போறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த சகோதரியுடைய குடும்பத்தில் அந்த சபையின், நாங்க தான் பெஸ்ட்ன்றாங்களே, அந்த சபையின் ஊழியக்காரமா என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு வேண்டாம், பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, ஆகவே புதன்கிழமை போவோம். எதுக்கு? ஆடா பாவமே. சொன்னது யார் தெரியுமா? நாங்க தான் பெஸ்ட் சர்ச் சொல்லக்கூடியவங்க. அதுல மூத்த தாய் மதர்னு வாங்க, அங்க அவங்க சொல்றாங்க, பொண்ணு வீட்டுல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போகாத, வேண்டாம், புதன்கிழமை நல்ல நாள், பொன். நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா வம்புன்னு என்கிட்ட தெரியும், அதனாலதான் புதன்கிழமை போனாங்க. அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. எங்க மதர் எப்படி சொல்றாங்க? மதர்னா அம்மா இல்ல, அந்த சபையின் மூப்பத்தின்னு வாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, இப்படி சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அறிவு இல்லை, அறிவு இல்லை, வேதத்தின் அறிவு இல்லை. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. சங்காரமாவாங்க. ஜாக்கிரதை, பாரம்பரியத்தை உன் குடும்பத்தார் யார் செய்ய நான் செய்யாத. நீ செய்யறவனா இருந்தால் வேதத்தின் அறிவு உனக்கு இல்லைன்னு அர்த்தம். அவன் செஞ்சா குற்றமா? மாமியார் உடைச்சா மண்குடமா? மருமக உடைச்சா பொன்குடமா? நம்ம செஞ்சா தப்பு இல்லை, அவங்க செஞ்சா தப்பு. அப்படியா? பாரம்பரியத்துக்கு 100% செத்துறணும், 100% செத்துறணும். யார் உங்களை பாரம்பரியம் செய்ய தூண்டினாலும் முடியாதுன்னு சொல்லு. அப்படி முடியாதுன்னு சொன்னா நீ வந்துட்டு எனக்கு தம்பி இல்லடா, எனக்கு வேண்டாம்டா அப்படின்னு சொன்னாங்க, ஓகே பரவாயில்லன்னு வந்துரு. என்ன சொல்றீங்க? எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் இந்த 3வது நாள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எங்க ஊர்ல பால் தெளிக்க போவாங்கன்னு வாங்க. கல்லறையில் போய் வெள்ளை அடிச்சு பால் ஊற்றுவாங்க. வீட்டில் இருக்கும்போது சும்மா இருக்கும்போது ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, செத்து பால் ஊற்றுவாங்க. நான் யோசிப்பேன், எதுக்கு பால் ஊத்துறாங்க? எதுக்கு பால் ஊத்துறாங்க? நீங்க என்னைக்காவது யோசித்தீங்களா? நான் ஏன் பால் ஊத்துறாங்க நானா யோசிச்சேன். அதாவது இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்பட்டானா? தூரத்தில் ஆபிரகாம் மடியில லாசருவை பார்த்தானா? ஐயா, என் தகப்பனாகி ஆபிரகாமே, நான் இந்த அக்னி ஜுவாலையில வேதனைப்படுறேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணிய லாசரு விரல் நுனினால தொட்டு என் நாக்க குளிர பண்ணுங்க இந்த அக்னி. அப்போ அந்த பாதாளத்தில் ரொம்ப வேதனைப்படுவாங்க போல் இருக்கு. அப்படித்தானா? இதனாலதான் பார்த்தாங்க, டேய் நம்ம அப்பாவுக்கு தண்ணி கொடுக்கூடாதுடா, பாலே ஊத்துவோம்.
தண்ணி ஊற்ற வேண்டாம்டா, பால் ஊற்றோன்னு ஊற்றுறாங்களே நம்ம தெரியல, அறிவில்லாமல் சங்காரமாக. சரி போட்டோம். எங்கள் அப்பாவுக்கு இந்த 3ஆவது நாள் வெள்ளை தெளித்து பால் ஊற்ற போகிறாங்க. அப்போ எங்கள் அண்ணன், பெரிய அண்ணன், எங்கள் மாமா, மாமா மகன், இன்னொரு மகன், இப்படி பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நான் தான் இருக்கிறதுல சின்ன பையன் எங்கள் வீட்டில். ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, 3 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, டேய் கலர் தோட்டத்துக்கு போனோம், நீ ரெடியாரு. ஏன் அப்படின்னு, இல்லை வெள்ளை தெளிக்க போகிறோம், பால் ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், சரி என்னால் வர முடியாது. ஏன்? இது வேதத்துக்கு முரண்பாடானது, உங்களுடைய ட்ரெடிஷன், இது நமக்கு ஒத்து வராது, என்னால் செய்ய முடியாதுன்னு. ஏய் பெரிய இவன் வந்திருக்கவங்க யாரா? உன்னை விட எல்லாரும் பெரியவங்க, சின்ன பொடிப்பைய நீ வரமாட்டேன்ற, நீ வரமாட்டேங்கிற, வாடா ஒழுங்க. முடியாது, என்னால முடியாது. வேதத்தில் இல்லாத ஒன்றை நீ செய்ய சொன்னா என்னால முடியாதுன்னு. எங்க அம்மா தான் சொன்னாங்க, அவன் தான் வரலன்றானே, விட்டுருங்க அப்படின்னாங்க. அவசியம் இல்லை, நான் போகவே இல்லை. என்ன பண்ணிடுவாங்க? மிஞ்சி போனால் தம்பி இல்லைன்னு சொல்லிக்க. எனக்கு ஆண்டவர் முக்கியமே தவிர எங்கள் அண்ணன் முக்கியம் இல்லை, எங்கள் அம்மா முக்கியம் இல்லை. ட்ரெடிஷனை யார் செய்ய சொன்னாலும் செய்யாத. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்க தம்மையே பலியாக்கினார். உன்னை பிரபஞ்சத்தின் விடுதலையாக்க உயிரே கொடுத்தார், உயிரே கொடுத்தார். உனக்கு அந்த அறிவு இருந்துச்சுன்னா இந்த ட்ரெடிஷன்ல ஈடுபட மாட்டியே. என்னை மீட்கத்தானே, இந்த பிரபஞ்சத்தை மீட்கத்தானே வச்சார். அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாயனால் யுவர் ரைட். ஆனா இன்னைக்கு சாதாரணமா செய்யறாங்களேங்க. ஆனா ஒண்ணுங்க, ரொம்ப கெட்டிக்காரங்க. பாஸ்டர் ஊர்ல இல்ல, குளித்தல போயிட்டாரா, அப்ப நம்ம செஞ்சுக்குவோம். யாருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க, பாஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்? எதுக்கு? இருக்கிறாங்க பாருங்க. எனக்கு பயப்படுற பயம் இருக்குது, ஆண்டவர் பயப்படுற பயம் இல்லை. ஐயோ எனக்காக உயிரே கொடுத்தாரு, இந்த ட்ரெடிஷன்ல இருந்து மீட்கிறதுக்கு எனக்காக உயிரை கொடுத்தாரு, நான் அப்படி வாழணுமே நினைக்க மாட்டேங்கிறாங்களே. ஏன் செய்யணுமா? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார், அறிவு இல்லாமையினாலே சங்காரமாகிறார். இதனால தாங்க அவங்க ட்ரெடிஷன்ல இருக்காங்க. வேதத்தின் அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? இந்த பிரபஞ்சத்தினின்று என்னை விடுதலையாக்குவதற்கு தன்னையே பலியாக்கினாரு என்கிற அந்த அறிவு இல்லை. அதனால்தான் ட்ரெடிஷன்ல இருக்கீங்க. 2 1 எதிலிருந்து விடுதலையாக்க தம்மை தாமே பலியாக்கினார்? பாவத்திலிருந்து. 2 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, அதாவது பாரம்பரியத்திலிருந்து. 3வது எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, தீத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 1 நமக்காக ஒப்பு கொடுத்தது பாவத்திலிருந்து விடுதலையாக்க. 2 பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுதலையாக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 3 என்ன எழுதி பாருங்க, நம்மை சகல அக்கிரமங்கள் மீட்டு கொண்டார். ஓகே, மீட்டாச்சு. தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு. இந்த அறிவு இருக்குதாங்க? இந்த அறிவு இருக்குதா? எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க பாப்பா. இப்போ
என் ஜனங்கள் அறிவில்லாமைனால சங்காராக அழிகிறாங்கன்றார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு நான் அழகா எழுதி வச்சிருக்கேன். ஆனால் இந்த அறிவு இல்லாதனால அழிகிறாங்கன்றார். ஏன் ஜனங்கள் தான். கவனமா கேளுங்க. இப்போ எதற்காக ஒப்பு கொடுத்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஏன் இப்ப சொல்லுங்க பாப்போம். முதல்ல அக்கிரமத்திலிருந்து மீட்டாச்சு, மீட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் ஒப்பு கொடுத்தாரு சொல்லுங்க. அதுல என்ன இருக்கு பாருங்க. மீட்டாச்சு, தமக்குரிய சொந்த ஜனங்களாக வைக்கணும், நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை சுத்திகரிப்பதற்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுக்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்க. நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக சுத்தமாக்கணும்னு நினைக்கிறாரு? புரிஞ்சுச்சா? எதுக்காக சுத்தமாக? ஏங்க நம்ம மீட்டு கொண்டாச்சு, மீட்ட பிறகு சுத்தமாகணும்னு நினைக்கிறாரு. ஏன் சுத்திகரிக்கிறாரு? தமக்கு சொந்த ஜனங்களா இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. எனக்கு இவங்கெல்லாம் சொந்த ஜனமா இருக்கணும்ன்றாரு. அதே நேரத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். நற்கிரிகளிலே நினைக்கணும், நற்கிரியை செய்வதிலே பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இருக்கணும். இந்த ரெண்டு காரணங்களுக்காக நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எதுக்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மை சுத்திகரிக்கணும். ஓகே, இப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு, மீட்கப்பட்டாச்சு. நம்ம சுத்திகரிக்கணும். எப்படி? சத்தியத்தினால் உள்ள பரிசுத்தமாக்கும் வசனம் சத்தியம். ரைட், சுத்திகரிக்கப்பட்டோம். எதுக்கு சுத்திகரிச்சாரு? என்ன சொல்லும் பாருங்க. தமக்கு சொந்த ஜனமா இருக்க வேண்டும் என்பதற்காக சுத்திகரிச்சார். தெரியுமா உங்களுக்கு? உங்களை அவர் தனக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி சுத்திகரித்தார். அருமையான தேவஜனமே, நல்லா கவனிச்சுக்கோ. உன்னை போய் சொந்தம், என்ன போய் சொந்தன்றாரு என்ன தேவன். அதுக்காக என்ன பண்றாரா? சொந்தமா இருப்பதற்காக சுத்தமாக்குறார். ஏன் சுத்தமாக்குறார்? அவர் சுத்தம் உள்ளவர். நானும் நீயும் சுத்தமா இருந்தாதான் அவருக்கு சொந்தம்னு வரும். எப்படி? எங்க ஒரு குடிகாரன், பக்கா ரவுடி, சும்மா சும்மா உதாரணம் சொல்றேன். உங்க பிரதர் பக்கா ரவுடி, பக்கா குடிகாரன், சொந்தம் சொல்வீங்களா? ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? இவனை போய் என் சொந்தம் சொல்லுவா? சொந்தம் சொல்ல மாட்டோம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என் சொந்தக்காரன் ஒருத்தன், அவங்க அப்பா மேசன், கட்டட வேலை செய்யக்கூடிய மேசன், என் சொந்தக்காரர். அவர் பையன் பாம்பேக்கு வேலைக்கு போயிட்டான். அவன் ஒரு தடவை வந்தான். அப்பெல்லாம் டிரான்சிஸ்டர் கொண்டு வர்றது பெரிய, ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் அப்படி தூக்கிட்டு வருவாங்க. அவர் பெரிய டிரான்சிஸ்டர், பிரேஸ்லெட், மைனர் செயின், மோதிரம் எல்லாம் போட்டு வர்றான். வந்து தன்னுடைய ஓட்டு வீட்டை இடிச்சு மாடி வீடை கட்டுறான். நான் இப்போ அவன்கிட்ட கேட்டேன், தம்பி ரொம்ப சந்தோஷம்டா, பலடைஞ்சு போன வீடு மாதிரி இருந்துச்சு, அதை இந்த அளவு கட்டுறிய, ரொம்ப சந்தோஷம், நீ எங்கடா இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அண்ணே நான் பாம்பேல இருக்கிறேன். எங்க? தாதர்ல. என்ன செய்யற? பிஸ்னஸ் பண்றேன்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனை சந்தோஷப்பட்டு நல்ல வீடை கட்டிட்டேடா, ஆண்டவருக்கா வாழ்றான்னு சொல்லிட்டு போயிட்டேன். சில ஆண்டுகள் கழிச்சு நான் சென்னையில் பஸ்ல போறேன். பஸ்ல போகும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அவர் கேட்டாரு, ஐயா நான் இந்த ஊருக்கு போகணும், இந்த பஸ்ல போனீங்கன்னா அங்க போய் இறங்குங்க, அப்புறம் வேற பஸ் இருக்கும் ஏறிப்போங்கன்னாரு. எனக்கு தெரியலையா எந்த பஸ், இந்த பஸ்ல ஏறிட்டேன், இப்போ அடுத்த அப்புறம் எங்க இறங்கணும்? நான் சொன்னேன் கடைசியில் இறங்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு பஸ்ஸை பிடிங்க, அது நீங்க சொல்ற இடத்துக்கு போயிடும். நீங்க புதுசா சார் அப்படின்னு. ஆமா அப்படின்னு. நீங்க என்ன செய்றீங்க? நான் பிஸ்னஸ் பண்றேன்னாரு. சரி. உடனே என்கிட்ட கேட்டார், நீங்க என்ன செய்றீங்கன்னாரு. நான்
பாஸ்டா, சர்ச்சில் பாஸ்டா இருக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? பாம்பேனார். அடி பாம்பேயா, வெரி குட். எனக்கு உள்ள சந்தோஷம். எந்த ஊர்னு கேட்டேன். தாதர்னே சொல்கிறார். என் சொந்தக்காரன் எங்கே இருந்தான்? தாதரில் தான் இருந்தான். அதனால் தாதர் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இடம், அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன், தாதரில் இந்த பேர் உள்ளவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உடனே சொன்னேன், ஏன் சார், ஏன் கேட்குறீங்க? இல்லை தெரியுமா? ஆமாம், எங்கள் சொந்தக்காரர். உங்களுக்கா? உங்களுக்கா? உங்களுக்கான திரும்ப திரும்ப கேட்டார். எனக்கு பயமாய் போச்சு. நான் கேட்டேன், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சார், அவர் சாராய வியாபாரி சார், கட்ட பஞ்சாயத்துக்காரர் சார். அவரை போய் உங்க சொந்தன்றீங்களா? நீங்க வேற பாஸ்டர்ன்றீங்க. ஐயோ, அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? பாஸ்டர்னா சொந்தக்காரன், பஸ்டா இருப்பான், பரிசுத்தமா இருப்பான்னு நினைக்கிறாங்க. அப்ப இயேசு பரிசுத்தமா உள்ளவர். அவர் சொந்தம் எப்படி இருக்கும்னு நினைப்பாரு? பரிசுத்தமா இருக்குன்னு நினைப்பாரு. அன்னையிலிருந்து நான் எவனையும் எங்க சொந்தக்காரனே சொல்றது இல்லை. ஏன்னா அவன் அங்கங்க என்ன பண்றான்னு தெரியல. அவன் பாட்டுக்கு நெத்தா பண்ணுவான். ஜெயில இருந்திருப்பான். என் சொந்தக்காரன் ஜெயில போனவன் சொந்தக்காரனா? ஐயோ ஐயோ, இவன் எப்படி இருப்பான்னு தெரியல இல்ல. என் இயேசு பரிசுத்தமானவர் ஐயா. அவர் சொந்தக்காரர் பரிசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறார். அதுக்கு தான் சுத்திகரிக்கிறார். அதுக்கு தான் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனமா கேள் சௌரியே, சௌரனை கேள். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? உன்னை சுத்தமாக்க. ஏன் சுத்தமாக்கணும்? அவருடைய சொந்த ஜனன்னு சொல்றதுக்கு. சொந்த ஜனன்னு சொல்றதுக்கு. யோசித்து பார். நீ ஒரு ரவுடி, ஒரு கொலைகாரன் சொந்தக்காரன் சொல்லுவியா? உங்களுக்கு மட்டும் அப்படி என்ன வரலையே? ஏசு எப்படி சொல்லுவாரு? பாவம் செய்யற உங்களை போய் என்ன போய் சொந்தம் சொல்லுவாரு? அதனாலதான் சுத்திகரிக்கிறாருங்க. அதனாலதான் சுத்தாக்குறாரு. சுத்த ஆக்குறதுக்கே காரணம் தெரியுமா? என் சொந்தம்னு சொல்ல, என் சொந்தம்னு சொல்ல. புரியுதுங்களா? அப்ப நானும் நீங்களும் இயேசுக்கு சொந்தமா இருக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவனம் புரிஞ்சுங்க. அதை சொல்ற பாயிண்ட். எதுக்கு சொந்தமா இருக்கணும்? ஒன்னு சொந்தமா இருக்கிறதுக்கு, ரெண்டு நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளா இருக்கு. ரெண்டு காரியம் செய்ய நம்மை சுத்திகரிக்கிறார். இதற்காகத்தான் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். புரிஞ்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. ரெண்டு காரியம். ஒன்னு சொந்தமா இருக்க, ரெண்டு நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவங்கள மாறுறதுக்கு தான் சுத்திகரிச்சார், சொந்த ஜனமா மாத்துறாரு. எதுக்குங்க சொந்த ஜனமா இருக்கணும்? எதுக்கு சொந்த ஜனமா இருக்கணும்? ஏன் சொந்தமா மாத்துறாரு? சுத்தம் உள்ளவங்கள மாத்தி இதுதான் என் சொந்தக்காரன்டா அப்படின்னு என் சொந்தம் உள்ளவங்கள மாத்துறாரு. ஏன்? 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எதுக்கு அவருக்கு சொந்தமான ஜனமா மாத்தினாரு? புண்ணியங்களை அறிவிக்க. ரட்சிக்கப்படாத ஒருத்தன் அறிவிச்சானா, நீயே மோசம்டா, நான் எப்படா நம்புறது சொல்லுவான். அதனாலதான் முதல்ல நம்மளை சுத்திகரித்து சொந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? சொந்தமாக்குனதே எதுக்காக? புண்ணியங்களை அறிவிக்க. புண்ணியங்களை அறிவிக்க. நீ சுத்தமா இல்லை அப்படின்னா புண்ணியங்களை அறிவிச்சுவே. ஏன்னா சாத்தாவும் இயேசுவ இவர் தேவகுமாரன், இவர் தேவகுமாரன், பேசாத அமைதியா இரு. தேவகுமாரன் உலகம் ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. சாத்தான் சொல்றான் இவன் தேவகுமாரன். சொல்லிட வேண்டியது என்ன? நீயாவது எனக்கு என்ன பண்ணுப்பா,
ப்ரமோஷன் ஒர்க் பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லலாம்ல, சொல்லாதேன்றாரு. நீ சாத்தான் என்ன போய் தேவகுமாரன் சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லாத. நல்லா கவனிச்சிங்க, ஆண்டவர் உங்களை என்ன சுத்திகரித்து தம்மைத்தானே ஒப்பு கொடுத்தார். சுத்திகரிக்க எதுக்கு? 1 பாவத்தின் விடுதலையாக்க, 2 பாரம்பரியத்தின் விடுதலையாக்க, 3 நம்மை சுத்தமாக்கி சொந்தமாக்க. ஏன் சொந்தமாக்குறாரு? புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, சங்கீதம் 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? என்ன சொல்றாரு? துன்மார்க்கனை நோக்கி. எங்க அவன் ஆண்டோட வார்த்தை தாங்க சொல்றான், பிரமாணத்தை தான் சொல்றான். ஆனா என்ன சொல்ற? ஏன் வார்த்தை சொன்னதுக்கு உனக்கு என்னடா ரைட்டு? நீயோ அசுத்தமானவன், நீயோ துன்மார்க்கன், என்ன பற்றி சொல்றது நீ யாரா? ஒத்துவாங்களாங்க? துன்மார்க்கன் ஒருத்தன் எழுப்பி நின்று சுவிசேஷம் சொன்னா ஒத்துவாங்களா? நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் கூட ஒரு 7-8 வாலிபர்கள் வருவாங்க. நாங்க காலையில ஆராதனை முடிப்போம், மத்தியானம் 2ல இருந்து 4 மணி வரைக்கும் ஜெபிப்போம், அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போவோம். நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அதுல ஒரு தம்பி வருவான், அவன் ஆளு பயங்கர மோட்டவா இருப்பான், ஆனா அவன் ரட்சிக்கப்படலை. இப்படி ரட்சிக்கப்படாத அவனும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், எங்க கூட ஊழியத்துக்கு வரேன்னு வந்துட்டான். அவனுக்கு சைக்கிள் ஓட்டவும் தெரியாது, அவனை வச்சுக்கிட்டு டபுள்ஸ் வச்சு போறது பெரிய பாடு வேற. ஆனாலும் வர்றேன்னு பிடிவாதமா நிற்கிறான். நாங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஆள் வர்றாரு. நிறுத்தியா, எவன் உனக்கு காசு கொடுத்தான்? ஏசு பற்றி சொல்றதுக்கு சொல்லு. நான் சொன்னேன், எவனும் காசு கொடுக்கல, நாங்க பெற்ற சந்தோஷத்தை இங்க சொல்றோம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை சொல்றோம். நான் இப்படி வேலை பார்க்கிறேன், அவர் துப்பாக்கி தொழிற்சாலை வேலை பார்க்கிறாரு, இவர் டிரைவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பற்றி சொல்லிட்டு எவனும் துட்டு வாங்கி செய்யல. நாங்க ஆண்டவர் எங்க மாற்றினாருங்கிறத சந்தோஷத்தினால்தான் சொல்றோம் அப்படின்னு சொன்னோன்னு, ஃப்ராடியா நீங்கள போய் சொல்ல. ஆளு ஒருத்தன் அங்க இருந்து சிகரெட் குடிக்கிறான் பார். என்ன சொல்றாரு அந்த ஆளு? உன் கூட வந்த ஆளு அங்க நின்று சிகரெட் அடிக்கிறான் பார். ஏங்க, அவன் சிகரெட் அடிக்கிறதுனால நம்ம சொல்றவரையே தப்பா சொல்றாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. நீ தப்பு பண்ணிட்டு சாட்சியா இல்லாம நீ இயேசுவை பற்றி சொன்னா வேஸ்ட். அதனால்தான் வேண்டது, நம்மை சுத்திகரிக்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக சுத்திகரித்தார்? சொந்தமான ஜனமாய் மாற. சொந்தமான ஜனம் என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். மற்றவங்கிட்ட பொறுப்பு கொடுக்க மாட்டாருங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன், சொல்றேன் பாருங்க. இந்த நான் சின்ன பையனா இருக்கும்போது தூத்துக்குடிக்கு எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவேன். அங்க முத்து குளிக்கிறதுன்னு வாங்க, தூத்துக்குடியில முத்து குளிக்கிறதுன்னு வாங்க. அப்படி முத்து குளிக்கும் போது என்ன செய்வாங்க, அது அப்போ இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எப்படி முத்து குளிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ போட்ல போவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்த உடனே உள்ளே இறக்கிடுவாங்க. ஆனா அக்கள் இப்படி கயிறு கட்டியிருப்பாங்க, இடுப்புலாம் கயிறு கட்டியிருப்பாங்க, இந்த கயிறு மேல வரைக்கும் தொங்கும், மேல வரைக்கும் போகும். அவர் அப்படியே கீழே இறக்குவாங்க. எப்படி? போட்ல இருந்து அப்படியே கீழே இறக்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியா போனோடனே அவரு பை கொண்டு போயிருப்பார். பை, இந்த பையில உள்ள கிடக்கிற சிப்பி எல்லாம் இருப்பாங்க. சிப்பினா தெரியுமா? என்ன தெரியும்? அதுக்கு உள்ளதான் மொத்து இருக்கும், இல்லைன்னா சின்னதா இருந்தா அதுக்கு பேர் சன்னோன்னு வாங்க. இப்போ சிப்பி எல்லாம் தூக்கி பைக்குள்ள போட்டு மாஸ்க் போட்டிருக்கோம். இப்போ அவர் வேலை முடிஞ்சிச்சாலோ இல்ல தனக்கு மூச்சு முற்றம் இருந்தாலோ இந்த கயிறு இருக்குல்ல, கயிறை வெள்ள அசைப்பாரு.
அசைச்ச உடனே மேல இருக்கிறவங்க ஆஹா மூச்சு முட்டுது போல் இருக்குது, இல்ல மேட்ரு முடிஞ்சிச்சு, வேலையை முடிச்சிட்டாரு, நம்ம எழுத்துலாம் மட 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 மடன்னு எடுத்துருவாங்க. இவர் வெளியே வந்துடுவாரு. இப்போ அந்த வேலை செய்யறதுக்கு சிப்பி எடுக்கிறதுக்கு உள்ள போறாரு. அவரை மேல கயிறு கட்டி தூக்குறதுக்கு அந்த கயிறை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யார் தெரியுமா? சொந்தக்காரங்க. அதுல எப்படிப்பட்ட சொந்தக்காரங்க தெரியுமா? யாரை இறக்கி இருக்கிறாங்களோ அவருடைய மாமனாராயிருப்பார், அல்லவென்றால் அவருடைய மைத்துனராயிருப்பார், அல்லவென்றால் மனைவிக்கு அண்ணனா இருப்பார், தம்பியா இருப்பார். மூணுல யாராவது தான், வேற யாரையும் பிடிக்க விட மாட்டாங்க. ஏன் ஏன் மூணு பேர்ல யாராவது பிடிக்க சொல்றேன்? ஏன் அவங்க தான் எங்க அவங்க தாங்க ஒருத்தான ஆட்கள். பார்த்துக்கிட்டே இருப்பான். மேல கயிறு அசைஞ்ச உடனே ஐயோ மச்சானுக்கு மூச்சு மூட்டுதோ இல்லை முடிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லி மட 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 மடம் தூக்கிடுவாங்க. மருமகனுக்கு இப்படி ஆக்ஷன் தூக்கிடுவாங்க. நீங்க வேலைக்காரனை விட்டீங்கன்னு வச்சுங்க, காசுக்கு வேலைக்காரனை விட்டீங்கன்னு வச்சுங்க, இவன் கையில பிடிச்சிருப்பான். மயில் தீவுல புதுசா ஒரு கப்பல் வந்திருக்குதே, பெரிய கப்பலா இருக்குடாமா, கப்பல் பாடுறா, இது மாதிரி கப்பல் நான் பார்த்ததே இல்லை. கயிறு ஆடுது, கப்பல் பாரு, இவன் கப்பலை பார்த்துட்டு இருக்கான், கயிறு ஆடுது. ஐயோ நடக்கிறது என்ன? ஆள் அங்கே செத்தான். அதுக்குத்தான் சொந்த மாமனார இல்லைன்னா மனைவிக்கு அண்ணனை இல்லைன்னா தம்பியை தான் வைப்பாங்க. ஏன் தெரியுமா? சொந்தக்காரனுக்கு தான் அதனுடைய பொறுப்பு தெரியும். அருமையாளே, உங்களை என்னையும் சுத்திகரிச்சாரு, அதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தாரு. ஏன் சொந்தமாக்க? சொந்தமானவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? புண்ணியங்கள் என்ன? சுவிசேஷ அறிவிக்கின்ற சொந்தம் தானே. நீங்க இயேசுக்கு சொந்தமா புண்ணியங்களை அறிவிப்பீங்களே, அறிவிக்கிறீங்களா? இயேசு எனக்கு சொந்தங்க, புண்ணியத்தை அடப்பாப்பா அதுக்கு தனியாள் இருப்பாங்க. நீ சொந்தம் தானே, உன்னை சுத்தமாக்குனதுக்கு காரணம் அதுதான். உன்னை சொந்தமானவன் சொல்றதான், அதுக்கு தான் தன்மையை ஒப்பு கொடுத்தார். உன்னை சொந்தமாக்கி அவருடைய புண்ணியத்தை சுவிசேஷத்தை நீ அறிவிக்கத்தான் சொந்தமாக்கினார். ஆனா உன்னால் அதை செய்ய முடியலையே. ஏன் செய்ய முடியல தெரியுமா? என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே அழிகிறாங்க. ஐயா, அவங்களுக்கு புரியலையே, அறிவு இல்லையே. ஐயோ, அறிவு இல்லாம போயிட்டாங்களே. நான் தான் அவங்களை சொந்தமாக்குனதுக்கு காரணமே நான் தான். என் உயிரை கொடுத்து அவங்களை சுத்தமாக்கி என் சொந்தமாக்குறேன். காரணம் ஐயோ அவங்க அறிவிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா அது அறியலையே. எத்தனை வேதனை. நீ அறிவிக்கலன்னா, புண்ணியங்களை அறிவிக்கலன்னா அவர் சொந்தக்காரனே சொல்லாது. சரிங்க, ஒண்ணு சொந்தக்காரங்களை ஆக்கணும், அதுக்காக சுத்தமாக்குறாரு. அடுத்தது எதுக்காக சுத்தமாக்குனாரு? நற்கிரியைகளை செய்வதற்கு. ஏன் நல்ல கிரியைகளை செய்யணும்? ஏன் நல்ல கிரியைகளை செய்யணும்? எங்க இயேசு நல்லவருங்க, நன்மை செய்றவராய் சுற்றி தெரிந்தாருங்க. நீங்களும் நானும் சுத்தமுள்ளவங்களா இருந்து நல்ல கிரியை செய்தாதான் தேவனுடைய நாமப்படும். என்னத்துக்கு கிரியை செய்யணும்னு சொல்றார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், நற்கிரியை செய்வதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டோன்னு எபேசியர்ல இருக்கும். ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. யாருடைய நற்கிரியைகளை கண்டு? யாரை பார்த்து சொன்னா தெரியுமா? தனக்கு முன்னால இருக்கக்கூடிய சீஷர்களை பார்த்து சொல்றாரு.
தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. இங்க உலகத்தில் நிறைய பேர் நற்கிரியை செய்வாங்க, அதனால அவனுக்கு மரியாதை இருக்கிறான். ஆனால் தேவன் ஏன் நற்கிரியை செய்ய சொல்றார் பாருங்க, உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்கு உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கும் பிரயாசிக்கிறது. அப்ப ஏன் ஆண்டவர் நம்மளை சுத்தமாக்கினாரு? ஒண்ணு, புண்ணிய அறிவிக்க சொந்தக்காரர். 2, ஏன் நம்மளை தெரிந்து கொண்டார்? நற்கிரிகளை செய்ய. நற்கிரிகளை செய்வதனால் என்ன லாபம்? தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாகிறதுக்கு நற்கிரியை செய்யறவனா இருக்கணும். நீங்களும் நானும் நல்ல கிரியை செஞ்சா உங்களை யாரா பாராட்டினாங்கன்னா, சாரி, ஆண்டவர் சொல்லாம நான் இதை செய்யல, ஆண்டவர் சொல்லித்தான் செய்யறேன் சொல்லு. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆமென். எதுக்கு கர்த்தர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? 3வது, எதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்? நம்ம சுத்தமாக்க. ஏன் சுத்தமாக்க? சொந்த ஜனமா மாத்த. அதோடு மாத்திரமல்ல, நற்கிரியை செய்ய. எதுக்கு நற்கிரியை செய்யணும்? மனுஷர் நம்முடைய நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நற்கிரியை செய்யணும். தயவு செய்து நீங்க யாராவது நல்ல கிரியை செய்யும் போது உங்களை பாராட்டினாங்கன்னா, இல்லைங்க, கர்த்தருக்கு தான் மகிமை. ஆண்டவர் செய்ய சொல்ல நான் செஞ்சிருக்க முடியாது சொல்லிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு போயிரு. நற்கிரியை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டோம், அப்படிதான் வசனம் இருக்கு. ஓகே, இப்போ 3 காரியம் பார்த்தோம். 1, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? பாவத்திலிருந்து விடுதலையாக்க. 2வது, இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க. 3வது, நம்மை சுத்திகரிக்க. நம்ம ஏன் சுத்திகரிக்கணும்? சொந்தமாக்க. 2வது, நற்கிரியை செய்ய. ஏன் சொந்தமாக்கணும்? புண்ணியங்களை அறிவிக்க. ஏன் நற்கிரியை செய்யணும்? தேவ நாம மகிமைப்படுவ. இதுக்கு தான் தம்மை தாமே. ஆனா இதை நீங்க செய்யலன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிகிறாங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் அழிகிறாங்க. எங்க நானும் நீங்கள் தேவ ஜனம் தானே. இந்த அறிவு இல்லையா? அறிவு இருந்தா ஒழுங்கா சுவிசேஷம் சொல்லு. ஆண்டவர் மகிமைப்படும்படி நற்கிரிகளை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ அறிவு இருக்குன்னு அர்த்தம். இயேசு ஏன் பலியானார்ங்கிறத புரிஞ்சு அறிஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, கடைசியா ஒரு பாவம். ஏன் ஒப்பு கொடுத்தார்? தம்மை தாமே ஏன் ஒப்பு கொடுத்தார்? வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். தாம் அதை, எதை? சபையை. சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். எப்படி? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்ததுனால சுத்தம் ஆயிட்டோம். சபை ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்போது சுத்தம் ஆகுது. முழுக்கினால் பரிசுத்தமாக இருக்கும். கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிள்ளை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக. நல்லா கொஞ்சங்க. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக. இந்த சபை எப்படி இருக்கணும்னு நினைச்சு ஒப்பு கொடுத்தார்? கரை, திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த சபை எப்படி இருக்கணும்னு நினைச்சு ஒப்பு கொடுத்திருக்காரு? ஐயோ, கரை, திரை, பிழை கூட இருக்கக்கூடாது. பிழை கூட இருக்கக்கூடாது. எப்படி கரத்தர பிழை இல்லாம மாற முடியும்? முடியுமா? அதுக்கு தான் ஒப்பு கொடுத்தாரு.
மாசற்ற கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமாங்க? முடியும். கரை திரை, முதல்ல கரை ஸ்பாட் அப்படின்னா மாமிசீக கரை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்ச கரை, பாவமான கரை இருக்கக்கூடாது. ரெண்டாவது திரைன்னு இருக்கு. திரைன்னா ஆங்கிலத்தில் ரிங்கிள் இருக்கு. ரிங்கிள்னா சுருக்கம், கவலை இருக்கக்கூடாது. ஒண்ணு எதிர்க்கூடாது, ஸ்பாட்னு இருக்கு, கரை இருக்கக்கூடாது. ரெண்டாவது திரைன்னு இருக்குது, ஆங்கிலத்தில் ரிங்கிள் அப்படின்னு இருக்கு, சுருக்கம், கவலை இருக்கக்கூடாது. மன மகிழ்ச்சி முகமச்சு தெரியும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு வச்சுங்க, முகம் எப்படி இருக்கும்? ஐயோ இப்படி இருக்கீங்க. யாருக்குள்ள மன மகிழ்ச்சி இருந்துச்சோ முகம் மலர்ந்திருக்கும். உள்ளத்துல சந்தோஷம் இருக்கிறவங்களுக்கு முகம் மலர்ந்திருக்கும். சந்தோஷம் இல்லைன்னா முகம் எப்படி இருக்கும்? சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க புருஷனும். நான் திடீர்னு வந்துட்டேன், கதவை தட்டிட்டேன், வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். கூப்பிடும் போது நல்லா தான் கூப்பிட்டீங்க. உள்ள வந்தோன்னு பாஸ்டர், ஐயோ ஏண்டா வந்தோன்னு ஆகி போச்சே. உடனே முகம் மாறுத. ஏன்? உள்ள கவலை. இந்த பாருங்க, கவலை இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் கட்டுறோம், இருதயமே கட்டுறோம். இருதயத்தின் கவலை அதை ஒடுக்கும். எதை? இருதயத்தை ஒடுக்கிறோம். கவலைப்பட்டா இருதயம் ஹார்ட் அட்டாக் ஆகி 2-3 தடவை தான், அடுத்தப்புறம் கொலாப்ஸ். அதனால தான் இங்க ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்கிட்ட நீ கவலையான காரியத்தை சொல்லாதன்றாங்க. நம்ம அவங்க சீக்கிரம் போனோம்னு சொன்னா அவனை சீக்கிரம் அனுப்பிடுறது நல்லது. தெரியுமா அத்த, உங்க மருமகன் செத்து போயிட்டா. செத்து போயிட்டாரா? ஆமா. ஏன்? முடிஞ்சு போச்சு. இதனால தான் கவலையானது சொல்ல வேண்டாம். இப்ப சொல்றேன் பாருங்க, தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஒரு கத்திரிக்காய் செடியிலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு கத்திரிக்காய் டேபிள்ல வச்சிருக்குது. எப்படி இருக்கும் அது? முழு 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 முழுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? 2 நாள் கழிச்சு அதே கத்திரிக்காய் அங்க இருக்கட்டும், என்ன ஆகும்? சுருங்கிருக்கும். ஏன் சுருங்கிச்சு? அதே கத்திரிக்காய் நாங்கள் யாரும் தொட்டாங்க இல்லை இல்லை. ஏன் சுருங்கிச்சு? உள்ள இருக்கிற தண்ணி போயிடுச்சு வெளியே, அதனால தான் சுருங்கிச்சு. சௌரனே, உன் வாழ்க்கையில கவலை இல்லாம இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. கரை திரை ரிங்கிள் இருக்கக்கூடாது, கரை இருக்கக்கூடாது. அப்படின்னா சாத்தான் ஒண்ணு பாவத்தை கொண்டு வருவான், இல்லைன்னா பாரத்தை கொண்டு வருவான். அப்படி வரும்போது தள்ளிரு, அது தள்ளிரு. இல்லாட்டி உன் கவலை ஆண்டவராக இயேசுவை சந்திக்க விடாது. நான் புரியுற மாதிரி சொல்லி முடிக்கிறேன். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த சத்தியம் விளங்கிச்சா? என்ன விளங்கிச்சு? கரை திரை பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதை நீ வாழலன்னு வச்சுக்கோ, என்ன அர்த்தம் தெரியுமா? அறிவில்லைன்னு அர்த்தம். அறிவில்லாம போனா சங்காரம் அழிஞ்சிருவேன். நான் எப்படி கரையில்லாம திரையில்லாம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க தயவுசெய்து. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் குற்றம் அற்றவர்களும் கபடு அற்றவர்களும் கபடு அற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் முறுமுறுப்பில்லாமலும் கற்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
என்ன சொல்லுது? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்தையின் நடுவிலே. அது மாறுபாடானது. நானும் நீங்களும் குற்றமற்றவளாய், அதாவது கரையற்றவளாய், கபடற்றவளாய், தேவனுடைய மாசு இல்லாத பிள்ளைகளாய் இருக்கணும்னா, ஒரு சின்ன மாசு கூட இல்லாத பிள்ளைகளாய் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும், அப்படின்னா தானே படிக்கிற வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம அப்படியே செய்யணும். எதுக்கு நமக்கு வசனம் தந்தார்? சத்தியத்தினால பரிசுத்தாங்க. ஏங்க நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா விளங்காதுங்க, சபைக்கு வந்து பாருங்க, அப்ப விளங்கும். பாருங்க, சபைக்கு வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ஏசாயா 2:3 நல்லா கவனிச்சிங்க இந்த வசனத்தை. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எத்தனை பேரு? திரளான ஜனங்கள். எங்க போவோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கும் பர்வதத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். எங்க? வீட்டுல இருந்து படிச்சானவா? வீட்டுல இருந்து படிச்சானவா? எதுக்கு ஆலயத்துக்கு போகணுமா? கர்த்தர் தமது வழிகளை ஜனங்களுக்கு போதிப்பார். நாம் அவருடைய வழிகளில், அவர் பாதைகளில் நடப்போம். அப்போ எதுக்கு சபைக்கு வரணும்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வசனத்தை சொல்லிக் கொடுக்க. அந்த வசனம் தான் உங்களை பரிசுத்தம் ஆக்கும், கரை இல்லாம திரை இல்லாம ஆக்கும். கவனமா கேளுங்க. இப்போ எபேசியர் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, உன்னதத்தில் உள்ள அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. போதும். என்னவா? சபையின் மூலம் தாங்க அவருடைய அனந்த ஞானம் வெளிப்படும். எதுக்கு? சபை அவருடைய மனவாட்டி. சபை கரைத்திரை இல்லாம வாழணும். அதனால அவருடைய அனந்த ஞானத்தை சபையில தான் வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் சபை விடுதலை விடக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க ஒரு நாள் வரலன்னா அந்த நாளில சபைக்கு தந்த வார்த்தை விளங்காது, உங்களுக்கு புரியாது. அருமையானே, இயேசு எதற்கு ஒப்பு கொடுத்தானா? கரை திரை பிழையில்லாத பரிசுத்தமும் பிழையில்லாதமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? சபைக்காக. சபை எப்படி இருக்கணும்னு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரை திரை. இந்த கரை திரை இல்லாம ஆக்குறது எது? வசனம். அது எப்படி வரும்? சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, சபையை நேசிக்கிற தேவன் வார்த்தையினாலே உங்களுக்கு போதிப்பார். நீங்களும் நான் வசனத்தின்படி வாழும்போது பரிசுத்தம் ஆகும். இயேசு வந்து அப்பாரப்போம். ஆமென். கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைத்திருக்கிறதோ, இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைச்சிருக்கேன். இப்ப இயேசுவுக்காக பிழைச்சிருக்கேன். ஏன் பிழைச்சிருக்கிறேன்? எனக்காக தம்மை. இவன் ஏன் இப்படி வளர்றான்னு தெரியுமா? அவன் அறிவுள்ளவன். என் ஜனங்கள் அறிவு இல்லாதனால்தான் சங்காரமாகிறார்கள். அவன் அறிவுள்ளவன். அதனால தான் சொல்றான், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஐயா. ஆகையினால நான் என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அவருக்காக நான் பிழைப்பேன்.
அப்படின்னு சொல்றான். என்ன செய்யலாம்? ஆண்டவரை குறித்து அவர் எதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தாருங்கிற அறிவு வந்துச்சா? ஒண்ணு, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? பாவம் இல்லாம வாழ. 2, பாரம்பரியம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட. 3, நம்மை சுத்திகரிக்க. எதுக்காக சுத்திகரிச்சு? சொந்த ஜனமா மாத்த. சொந்த ஜனம் என்ன செய்யணும்? நீ புண்ணியங்களா இருக்கணும். அப்புறம் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமா இருக்கணும். அதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 4வது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அன்னைக்கு பவுல் சொன்னாரு, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசம் நான் பிழைச்சிருக்கேன். என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே முழங்கால் படி இல்லாமா எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே, இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே தேவனை அறியாத இருக்கிறார்கள். ஆனால் நானும் தேவனுடைய மனுஷன். எனக்கு அறிவில்லைன்னா நான் சங்காரம் ஆயிடுவேன் ஆண்டவரே. நான் சங்காரம் ஆயிடுவேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு எதற்காக பலியானார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தின் விடுதலையாக்க ஆண்டவரே எனக்காக பலியானார். பாரம்பரியத்தின் விடுதலையாக்க எனக்காக பலியானார். அதோடு மாத்திரமல்ல, என்னை சொந்த ஜனமாய் சுத்திகரிப்பதற்கு எனக்காக பலியானார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நான் சொந்த ஜனமாயிருந்து புண்ணியத்தை அறிவிக்கணும் ஆண்டவரே. நான் நற்கிரியை செய்யறவனாய் மாறணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் இதை உணர்ந்துட்டேன், அறிஞ்சிட்டேன். அதோடு மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் கரை திரை பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அப்படிப்பட்ட சபையை காணப்படுவதற்கு எனக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தீரே. நான் அப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சொன்னபடி எல்லாம் வாழணும்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன். பவுல் சொன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, நீங்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தீங்க. நான் ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்காக ஒப்பு கொடுத்த உனக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தின் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அவளுக்கு தேவனை குறித்த அறிவு இல்லை, உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமோ உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை குறித்த அறிவில்லாமையினால் நாங்கள் சங்காரமாகிறோமே. வேண்டாம்பா. இயேசு எதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை புரிந்த நாங்களும் பாவத்துக்கு சாகட்டும், பாரம்பரியத்துக்கு சாகட்டும். உங்களுக்கு சொந்த ஜனமா இருப்பதற்கு எங்களை சுத்திகரிப்பீராக. நாங்கள் புண்ணியங்களை அறிவிக்கட்டும், நல்ல கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, இயேசு எப்பொழுது வருவாரோ தெரியாது. நானும் எங்கள் சபையும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாய் உம்முடைய சமத்தில் நிற்பதற்கு உண்மையே ஒப்பு கொடுத்தீங்களே. என்னை எங்க சபையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்னை எங்க சபையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை எங்க சபையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இயேசு என்றைக்கு வந்தால் அவர் சந்திப்பதற்கு என்னை எங்க சபையை நிராயத்தப்படுத்து. அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட, துயரத்தோடு கூட, கலக்கத்தோடு கூட யார் இருந்தாலும் கர்த்தருடைய உள்ளத்தின் வேதனைகளை மாற்றி சமாதானத்தோடு கூட அனுப்புவீராக. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு கூட இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.